ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் முட்டை புரோட்டா செய்ய போகிறோம். என்னடா இது வடச்சட்டி இப்படி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. எல்லாரும் கல்லில் தான் முட்டை புரோட்டா போடுவாங்க. ஆனால் நாங்கள் ஸ்பெஷலாக வடச்சட்டியில் போடுவோம். அதுதான் இப்போ இருக்கு. அதுக்கு மேலே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா இறச்சட்டியில் போட்டு வதக்கணும். அப்படியே பச்சை மிளகா அதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா அதையும் நல்லா வதக்கிடணும். உடனே முட்டை போட்டு ரெடி ஆயிடுச்சுட்டு எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கு கரண்டி வச்சு நல்லா கிண்டணும். எப்படியே கிண்டணும். கிண்டிட்டு இப்படி எடுத்து பார்த்தோம்னா மறுபடியும் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு பிறகும் நல்லா ஊற்றி பார்த்துட்டு ஒரு முட்டை அப்படி ஊற்றணும். நீங்கள் 2 முட்டையை போட்டுறக்கூடாது. ஒரு புரோட்டாவுக்கு ஒரு முட்டை தான். அப்படி போட்டு சும்மா கிண்டுனா அடுத்த கோழி ரெடியா நல்லா பார்த்தீங்கன்னா ரெடிக்கு ஆயிடுச்சு. உடனே 10 நாளைக்கு முன்னாடி போட்ட புரோட்டாவை போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு போயிருது முட்டை புரோட்டா. அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா சும்மா கலன்னு பின்னாடி போகாது, வாய்க்குள்ள போகும். ஓகே, காய்க்குட்டி அப்படியே ரெடி பண்ணிட்டு சுஜி டேஸ்ட் இதை போட்டோம்னா இன்னமும் டேஸ்ட்டு கூடும். அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. அப்படியே லைட்டாக கருவேப்பிள்ளையும் தூவி விடணும். தூவி விட்டோம்னா இன்னைக்கு முட்டை புரோட்டா ரெடி. எப்படி இருக்கு குட்டீஸ்? நல்லா பார்த்து சொல்லுங்க. பார்க்கத்தே முடியும், ஆனால் திங்கிறது நானே. ஓகே, டேஸ்ட்டு சுவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று பிடுங்கிட்டு போகாமல் இருந்தால் சேட்டேன்.